நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த நோம்பை பற்றி பேசி. நான் போஸ்ட் பண்ணிட்டு பார்க்கல. இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன், பாதி இதே காணோம். நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன் போல எடிட்டில். நான் எப்பவுமே அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஏற்றுவேன், நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த கட் சைலன்ஸ் எப்பவுமே கொடுக்க மாட்டேன், அதை டச் பண்ணிட்டோம் போல. அதில் பாதி இதே தூக்கியிருக்கானுங்க, சென்சார் கட் மாதிரி. ஆக்சுவலாக அதில் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வயசுலயும் குரான் ஓத தெரியாமல் இருக்கிறீங்கன்னா அவங்க வெக்கப்படணும். ஆனால் அதை கத்துக்கிறதுக்கு எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த நோம்பு டைம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதை கத்துக்கோங்கன்னு சொன்னேன். திக்கி ஓதுறவங்க சரளமா ஓத பழகிக்கோங்க. குரான் நம்ம ஓதுவோம்ல, அது மாதிரி மேக்சிமம் உங்களால ரெகுலர் வேலை இருக்கு அப்படின்னா 30 நோம்பு நோட்டு ஒரு குரானாச்சும் முடிச்சிருங்க. இல்ல அதிக டைம் இருக்குன்னா 2-3 குரான் கூட முடிங்க, தப்பே கிடையாது. இதுதான் கணக்குன்னு கிடையாது. யாருக்கெல்லாம் நோம்பு கடமை இல்லைன்னு பார்த்தோம்னா, பருவமடையாத ஆண் பெண் சிறுவர்கள், அதாவது அவங்களுக்கு வந்து நோம்போட ஆர்வத்தை கொடுக்கலாம். 1-2 சும்மா வைக்க சொல்லலாம், ஆனால் கட்டாயம் ஒன்று ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப தீராத நோய் மாத்திரை மருந்து எடுக்கிறவங்களுக்கு, பாலூட்டு பெண்கள், மாதாவிடை பெண்கள், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள். ஆனால் இவங்கெல்லாம் வந்து நோம்பை கலாவா வைக்கணும், விடுபட்ட நோம்பை கலாவா வைக்கணும். நோம்பே வைக்க முடியல, அதுக்கப்புறம் நீண்ட தூரம் பயணம் பண்றவங்க நோம்பு விடுபட்டு கலாவா வச்சுக்கலாம், விட்டுட்டு கலாவா வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நோம்பே வைக்க முடியல அப்படின்றவங்க வந்து அதுக்கு பரிகாரமா ஒரு மிஸ்கின்க்கு ஒரு நோம்புக்கு நம்ம உணவு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பரிகாரமா ஒரு நோம்போட கூலி பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள் நரக நெருப்புல இருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதனால தயவு செஞ்சு சில்லி காரணமோ எதுவும் சொல்லாம, ஏன்னா நம்ம குடும்பத்துல ஏமாத்திடலாம். அம்மா அத்தா வயிறு வலிக்குது, அல்சரு, மண்டை வலிக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. ஆனால் அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஏமாத்துறோமா இல்லையாட்டு. அதனால அல்லாஹ் பயந்து இன்ஷால்லா நோம்பு வைங்க. இப்படின்றக்குள்ள ஓடிடுவோம் அந்த 30 நாள். இன்ஷால்லா நல்ல அமல்கள் செஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த 30 நாள்.